தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அன்பான நேயர்களே, அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த செய்தியின் மூலம் உங்களோடு தொடர்பு கொள்ள கிருபை பாராட்டின தேவனுக்கு கோடானி கோடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு உண்மை சம்பவத்தை சொல்ல விளைகின்றேன். ஒரு அரசன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு என்ன ஆசை என்றால், அந்த ஊரில் உள்ள புலவர்களும் கவிஞர்களும் அவனை புகழ்ந்து பாட வேண்டும் என்பது. ஒரு நாளை குறிப்பான். அந்த நாளிலே புலவர்கள் பக்கம் பக்கமாக அரசனை புகழ்ந்து எழுதி கொண்டு வருவார்கள், வாசிக்க வேண்டும். அதற்கு பின் பரிசுகள் வழங்குவான். ஒரு நாள் அவனுக்கு இது அலுத்து விட்டது. அதனால் ஒரு கட்டளை போட்டான். என்ன கட்டளை? 2 வார்த்தைகள், 2 words. அதில் பொருள் பொதிந்த காரியங்களை சொல்ல வேண்டும். அரசே வாழ்க, நீடூழி வாழ்க, வாழ்க வாழ்க அப்படிலாம் எழுதக்கூடாது. அதில் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கணும். அந்த 2 வேர்டில் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கணும் என்று கட்டளை போட்டான். வருஷ தொடக்கத்திலேயே புலவர்கள் எல்லாம் பக்கம் பக்கமாக எழுதி வைத்து விட்டார்கள். அவர்களால் 2 வார்த்தைகளால் எழுத தெரியவில்லை. அந்த நாள் வந்தது. ஒரு சிலரே வந்திருந்தனர். 2 வரி 2 வார்த்தைகளை சொல்லிவிட்டு அமர்ந்தனர். ஒரு பயபக்தி உள்ள, தேவனுக்கு பயந்த ஒரு மனிதன் வந்தான். ஒரு கவர் அதை அரசனிடம் கொடுத்து, அரசனே, இது இப்பொழுது நீங்கள் படித்தால் என்னை அடிக்க வந்து விடுவீர்கள். இதை உங்களுடைய வாழ்க்கையில் உச்சக்கட்ட துன்ப நேரத்தில் இனிமேல் எதுவும் முடியாது என்ற ஒரு நிலைமை வரும்பொழுது இதை பிரித்து படியுங்கள், அதுவரையிலும் அதை படித்து விடாதீர்கள் என்று சொல்லி கொடுத்துவிட்டு சென்று விட்டான். அரசனும் அந்த சொற்கு கீழ்ப்படிந்து அந்த கவரை பத்திரமாக பீரோலில் வைத்து விட்டார். திடீரென்று ஒரு நாள் வந்தது. வேற்று நாட்டு அரசன் தந்திரமாக போர் தொடுத்து இந்த அரசனை தோற்கடித்து அரசாட்சியை பற்றி கொண்டான். எனவே இந்த அரசனும் சில அமைச்சர்களும் உயிர் தப்பித்துக் கொள்ள நாட்டை விட்டு காட்டிற்கு ஓட வேண்டிய நிலைமை வந்தது. அந்த நேரத்திலும் இந்த அரசன் மறவாமல் அந்த ஏழை மனிதன் கொடுத்த 2 வார்த்தைகள் நிறைந்த கவிதையை எடுத்துக்கொண்டு காட்டிற்கு சென்று விட்டார்கள். அந்த ஊர் ஜனங்கள் சாப்பாடு, தண்ணீர் எல்லாம் கொடுத்து வந்தார்கள். ஒரு நாள் மரத்தடியில் அரசனும் அமைச்சர்களும் உட்கார்ந்திருக்கும் பொழுது இந்த மனிதன் கொடுத்த 2 வார்த்தை ஞாபகத்திற்கு வந்தது. அரசன் அந்த கவரை பிரித்தான், அதை எடுத்தான். அந்த 2 வரிகள் என்னவாக இருக்கும் என்ற அமைச்சர்களும் ஆவலுடன் காத்திருந்தனர். அரசன் எடுத்து படித்தான். அதில் என்ன எழுதப்பட்டிருந்தது? இந்நிலை மாறும். உடனே அரசனுக்கு அப்படியே ஒரு உற்சாகம் பிறந்தது. இந்நிலை மாறும். உடனே அமைச்சர்களுக்கு உற்சாகம் பிறந்தது. அதை படித்துவிட்டு கிழித்து போட வேண்டும் என்று சொல்லி இருந்தானே, இவர்கள் அதை கிழித்து போட்டுவிட்டு எல்லாருமாக சேர்ந்து அதே வார்த்தையை 3 தடவை சொல்லி பார்த்தார்கள். இந்நிலை மாறும், இந்நிலை மாறும், இந்நிலை மாறும். எல்லோருக்கும் உற்சாகம் பிறந்தது. அரசனே, நாம் காட்டிலே இருக்க போவதில்லை, இந்த நிலை மாறப்போகிறது. உற்சாகம் பிறந்தது. மக்கள் உதவி செய்தார்கள், திட்டம் போட்டார்கள். இழந்த அரசாட்சியை மீண்டுமாக பெற்றுக்கொண்டார்கள். அவர்களை உற்சாகப்படுத்திய வார்த்தைகள் என்ன? இந்நிலை மாறும் என்ற 2 வார்த்தைகள் தான். அதற்கு பின் அரசன் அந்த பயபக்தி உள்ள மனிதனை கூப்பிட்டு அவனுக்கு நிறைய பரிசு பொருள்கள் கொடுத்தான். ஒரு சாதாரண மனிதன் இந்நிலை மாறும் என்று எழுதி கொடுத்த 2 வார்த்தைகள் ஒரு அரசனையும் அமைச்சர்களையும் நாட்டையே கைப்பற்ற வைத்து ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை உருவாக்குமானால், தேவாதி தேவன் பரிசுத்த ஆவியானவரின் உதவி கொண்டு பல எழுத்தாளர்கள் மூலமாக பொக்கிஷமாக எழுதி கொடுத்திருக்கிற இந்த வேதத்தில் அமைந்துள்ள வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையை எவ்வளவாய் உயர்த்த வேண்டும். அன்பானவர்களே, சிந்தித்து பாருங்கள்.
2 வார்த்தை மாற்றுமானால் வேதத்திலே எத்தனை வாக்குத்தத்தங்கள், அளவில் அடங்கா வாக்குத்தத்தங்கள். உயில், இது ஒரு உயில் ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். நாம் கையெழுத்து போட்டு அவ்வளத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான். வாக்குத்தத்தங்களை சுதந்தரிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. பொக்கிஷமாகிய வேதத்திலே ஏகப்பட்ட வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் இலவசமாக எழுதி வைத்திருக்கிறார். அதை இலவசமாக நமக்கு கொடுக்கிறார். அதை இந்த நாளிலிருந்து தேவன் தாம் எழுதி கொடுத்த மகத்துவமான பொக்கிஷத்திலிருந்து வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கிற மக்களாக நாம் மாற வேண்டும் அன்பானவர்களே. 2 பேதுரு 1:4 இப்படியாக சொல்லுகிறது, இச்சையினால் உலகத்துக்கு உண்டாகும் கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும்படிக்கு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. மகா மேன்மையும் மகா அருமையுமான வாக்குத்தத்தங்கள் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது, வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை சுதந்திரித்துக் கொள்ளுகிற பொறுப்பு நம்முடைய கரத்திலே இருக்கிறது. மகா மேன்மையான வாக்குத்தத்தங்கள், மகா அருமையான வாக்குத்தத்தங்கள், உன்னதமான வாக்குத்தத்தங்கள், இவ்வளவும் வைத்துக் கொண்டுதான் இது இல்லை அது இல்லை என்று நாம் குறை கூறிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள கற்றுக்கொண்டோமானால் நம்முடைய வாழ்க்கையில் குறை என்பது இருக்கவே இருக்காது. அதற்கு வழியே இல்லை. ரோமர் 8:32 தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான செல்ல குமாரனை, பரலோகத்தின் சொந்தக்காரரை நமக்காக இந்த உலகத்தில் அனுப்பி கொடுத்தாரே. சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் தன் மைந்தனையே இந்த உலகத்திற்கு அனுப்பின தேவன் மற்ற காரியங்களை நமக்கு கொடுக்காமல் இருப்பது எப்படி? அப்படியானால் அவரால் மற்ற காரியங்களை கொடுக்காமல் இருக்க முடியாது, இருக்கவே முடியாது. நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் தருவார். சொந்த குமாரனையே தந்தவர் நம் வாழ்க்கையில் காணப்படுகின்ற சின்ன சின்ன தேவைகளை சந்திக்காமல் இருப்பாரோ? எல்லா தேவைகளையும் சந்திக்கிற வல்லமையுள்ள தேவனிடம் நாம் சென்று சரணடைந்து அந்த வாக்குத்தத்தங்களை பற்றி கொண்டு அவரிடத்தில் நாம் கேட்போமானால் கேட்பவைகளை பெற்றுக்கொள்ளலாம். கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார். எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அன்பானவர்களே, நாம் நம்முடைய தேவைகளை, நம்முடைய குறைகளை மற்ற மனிதர்களிடம் சொல்லுவதினாலோ அல்லது கண்ணீர் சிந்துவதினாலோ எந்த பயனும் இல்லை. மாறாக தேவ சமூகத்திற்கு ஓடி சென்று வாக்குத்தத்தங்களை எடுத்து வைத்துக்கொண்டு, எழுதி வைத்துக்கொண்டு, இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதே, என் வாழ்க்கையில் இப்படி நடக்கிறதே, ஏன் இந்த வாக்குத்தத்தங்கள் என் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று கர்த்தருக்கு கட்டளையிட்டால் அவர் நமக்கு தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதைத்தான் அவர் வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறார். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் என்னிடத்தில் வந்து கேள் மகளே, என்னிடத்தில் தெரியப்படுத்து என்றுதான் சொல்லி இருக்கிறார். அப்பொழுது அவர் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம் தேவைகளை அவர் அறிந்தவராக இருந்தாலும் கேட்கும் பொழுது அவர் நமக்கு உடனே தருவார் அல்லவா? நாம் கேட்பதில் கொஞ்சம் குறைவுள்ளவர்களாக இருப்பதால் தான் பெற்றுக்கொள்வதிலும் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆகவே ஆண்டவரிடம் கேட்டு பெற்றுக்கொள்ள கற்றுக்கொள்வோம். இப்படி பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு தேவைப்படுவது என்ன? விசுவாசம். விசுவாசத்தினால் தான் இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் நாம் நமக்கு சொந்தமாக்கி கொள்ள முடியும். எபிரேயர் 11 அன்பானவர்களே,
ஹோம்ஒர்க் மாதிரி வச்சுக்கோங்க. அந்த 11ஆம் அதிகாரத்தை நேரம் கிடைக்கும் பொழுது சற்று அமர்ந்து 11ஆம் அதிகாரம் எபிரேயரை நிதானமாக பரிசுத்த ஆவியானவரோட உதவியோடு கூட அதை வாசித்து பாருங்களேன். உங்களுடைய விசுவாசம் உச்சகட்டத்திற்கு எட்டிவிடும். பாருங்கள், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். பழைய பாட்டு பரிசுத்தவான்கள் சிங்கங்களின் வாய்களை விசுவாசத்தினால் அடைத்தார்கள், ராஜ்யங்களை விசுவாசத்தினால் சுதந்தரித்துக் கொண்டார்கள், விசுவாசத்தினால் நீதியை நடப்பித்தார்கள், விசுவாசத்தினாலேயே வாக்குத்தத்தங்களையும் பெற்றுக்கொண்டார்கள். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இப்படி விசுவாசத்தை பற்றி ஒரு தனி செய்தி இன்னொரு நாள் நான் கொடுக்கலாம் என்று இருக்கிறேன். இப்பொழுது விசுவாசத்தினால் மக்கள் என்ன காரியங்களை சாதித்தார்கள் என்று பார்த்தோம். ராஜ்யங்களை சுதந்தரித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டார்கள், சிங்கங்களின் வாய்களை கூட அடைத்து போட்டார்கள். அன்பானவர்களே, விசுவாசம் நமக்கு இருக்குமானால் இதைவிட மேலான காரியங்களை சாதிக்கும் வல்லமையும் நமக்கு உண்டாகும். எபிரேயர் 11:11. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். சாராள் தன் வயதை பார்க்கவில்லை, தேவனை பார்த்தாள். விசுவாசத்தை அவள் இயக்கினாள், தன் சரீரத்தை பார்க்கவில்லை. விசுவாசத்தை இயக்கி வயது சென்றவளாக இருந்தாலும் கூட குழந்தை பெற்றெடுக்கும் அந்த வாய்ப்பை பெற்றாள். எப்படி? விசுவாசத்தினால். இயற்கைக்கு அப்பாற்பட்ட, புத்திக்கு எட்டாத இது நடக்குமா என்று நாம் கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தால் நடக்காதுதான். ஆனால் சூழ்நிலையை பார்க்காமல் இது நடக்கும், தேவன் செய்வார் என்று நினைத்தால் அது நம் வாழ்வில் நிச்சயமாகவே நடக்கும், நடந்தே தீரும். சாராளை எடுத்துக்கொள்ளுங்கள். வயது சென்றவளாய் இருந்தும் அவள் விசுவாசத்தினாலே தான் குழந்தை பெற்றெடுக்கும் வாய்ப்பை பெற்றாள். ரோமர் 4:20. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். யாரு? ஆபிரகாம். அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். விசுவாசத்தோடு கூட அவிசுவாசம் பிளஸ் சந்தேகம் சேர்ந்து விடக்கூடாது. பியோர் விசுவாசம், பூரண விசுவாசம், முழு விசுவாசம் தேவன் பேரில் இருந்தால்தான் முழுமையாக காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த விசுவாசத்தோடு அவிசுவாசம் கலந்து விடக்கூடாது, விசுவாசத்தோடு சந்தேகமும் கலந்து விடக்கூடாது. ரோமர் 4:21. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். முழு நிச்சயமாய் நம்பினான். அரைக்குறையாக அல்ல, கால்வாசியாக அல்ல, முக்கால்வாசியாக அல்ல. அவனுடைய வயதை பார்த்தால் விசுவாசம் என்பதே வராது. ஆனால் அவன் சந்தேகப்படவில்லை. விசுவாச குறைவு அவனுக்கு, ஆபிரகாமுக்கு இல்லை. முழு நிச்சயமாய் நம்பினார். எதை நம்பினார்? வாக்குத்தத்தம் பண்ணினவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர் என்று முழு நிச்சயமாய், நிச்சயமாய் கூட இல்லை, முழு நிச்சயமாய், அரைகுறை நிச்சயம் அல்ல, முழு நிச்சயமாய் என்ன செய்தார்? தேவனை மகிமைப்படி பெற்றுக்கொண்டால் தான் நாம் மகிமைப்படுத்துவோம். நாம் நினைத்த காரியம் வந்து விட்டால் ஹல்லேலூயா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா என்று குதிப்போம். ஆனால் அது நடைபெறும் என்று நம்பி
தேவனை மகிமைப்படுத்துவது குறைவுதான், ஒரு சிலர் தான். நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவன் தருவார் என்று நினைத்து நாம் அட்வான்ஸ் நன்றி மகிமைப்படுத்த வேண்டும். இவர் பெற்றுக்கொள்ளவில்லை இன்னும், ஆனால் நம்புகிறார், முழு நிச்சயமாய் நம்புகிறார், தருவார் என்று நம்புகிறார். அவருக்கு சந்தேகம் கொஞ்சம் கூட இல்லை, அவிசுவாசம் இல்லை. அதனால தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பிக்கின்றார், தேவனை துதிக்க ஆரம்பிக்கின்றார், தேவனை போற்ற ஆரம்பிக்கின்றார், தேவனை ஸ்தோத்தரிக்கின்றார், தேவனுக்கு பயந்து நடக்கின்றார், தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்றார். நடந்தது என்ன? விசுவாசத்தில் வல்லவனானான். விசுவாசம் இன்னும் அதிகரிக்குது. முழு நிச்சயமாய் நம்பினா கூட இன்னும் விசுவாசத்தில் வல்லவனாகிக் கொண்டே செல்கிறான். கால தாமதமாகிக் கொண்டே இருக்கிறது குழந்தை கிடைப்பதற்கு. ஆனாலும் சற்றும் தளரவில்லை. சாராளும் அப்படித்தான், ஆபிரகாமும் அப்படித்தான். அதனால் தான் இன்றைக்கு அவர்கள் விசுவாசிகளின் தகப்பனும் விசுவாசிகளின் தாயுமாக நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார்கள். மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனான். அன்பானவர்களே, ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முழு நிச்சயமாய் அதை நம்பி, சந்தேகம் அதில் கலக்காமல், அவிசுவாசம் அதில் கலந்து விடாமல், தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவர்களாக நாம் விளங்கும் பொழுது வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிச்சயமாக வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராகவே இருக்கிறார். எபிரேயர் 6:15 அந்தப்படியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். இவ்வளவு காரியங்கள் நடந்ததுக்கு பின்னாடி என்ன பண்றாரு? அவர் எதை நம்பி காத்திருந்தாரோ அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை என்ன செய்கிறாரு? பெற்றுக்கொள்ளுகின்றார். இதுதான் விசுவாசத்தின் அடிப்படையில் வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளும் ஒரு சிறந்த முறை. போராடி வெற்றி பெற்றார் யாக்கோபு. விட மாட்டேன் என்று ஆசீர்வாதத்தை தாரும் என்று சொல்லி பெற்றுக்கொண்டார். நாம் கேட்கும் பொழுதே இது எங்க கேட்டு முடித்து விட்டு இது எங்க நடக்க போகுது என்று சொல்லிவிடுகிறோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர், அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. அவரை முழு நிச்சயமாய் நம்புவோம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அன்பானவர்களே நாம் சுதந்திரித்துக் கொள்ளுவோம். விசுவாசம் இல்லாமல் எவ்வளவுதான் கேட்டாலும், எவ்வளவுதான் குதித்தாலும், எவ்வளவுதான் கத்தினாலும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. வசனம் சொல்லுகிறது, எபிரேயர் 4:2 சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போலவே நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. சத்திய வசனம் சத்திய வசனம்தான், அது ஜீவன் உள்ளதுதான். அது கேட்பவர்கள் அதை அவிசுவாசமாய் கேட்டால் அந்த ஆசீர்வாதங்களை என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. அது அவர்களுக்கு பிரயோஜனப்படாது என்று வசனம் சொல்கிறது. அன்பானவர்களே, விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்திலிருந்து ஒன்றை பெற்றுக்கொள்ளலாம் என்ற எண்ணத்தை விட்டு விடுவோம். கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், கடுகளவு விசுவாசத்தை தான் எதிர்பார்க்கிறார். மலையளவு விசுவாசத்தை எதிர்பார்த்திருந்தால் நிச்சயமாக நமக்கு அது இருக்காது. ஆனால் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பதோ சிறிய கடுகு. பார்த்திருப்பீர்கள் அல்லவா? கடுகு பார்ப்பாதவர்கள் இருக்க மாட்டார்கள். அந்த அளவு விசுவாசம் இருந்தால் நாம் எதையும் சாதித்து விடலாம். மலையை பெயர்த்து சமுத்திரத்தில் தள்ளிவிடலாம். அத்திவரத்தை வேரோடு பிடுங்கி சமுத்திரத்தில் நட்டுவிடலாம். அன்பானவர்களே, நாம் கேட்கும் பொழுது விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. 2 கொரிந்தியர் 1:19 என்னாலும் சில்வானுவினாலும் தீமோத்தேயுவினாலும் உங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆமென்றும் அல்ல என்று இராமல் ஆமென்றே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஆமென்றே இருக்கிறார். நாம் கேட்கிற காரியங்களுக்கெல்லாம் அவர் ஆமென்றே பதில் சொல்லுகிறார்.
அவர்கிட்ட நோ எஸ் என்பது இல்லாமல் எஸ் 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 என்பதுதான் இருக்கிறது. அன்பானவர்களே, எஸ் என்று சொல்லக்கூடிய தேவனிடத்தில் நாம் கேட்டு பெற்றுக்கொள்வோம். அன்பானவர்களே, அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. 20ஆம் வசனம், எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளும் இருப்பாரானால் வாக்குத்தத்தங்கள் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது, பெற்றுக்கொள்ளலாம். எபிரேயர் 10:36, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. எபிரேயர் 10:23, அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். பொறுமை தேவைப்படுகிறது. கேட்டு இந்த நிமிஷத்தில் கேட்டு அடுத்த நிமிஷத்தில் கிடைக்கும் என்பதல்ல. எத்தனை ஆண்டுகள் காத்திருந்தார் ஆபிரகாம்? 25 ஆண்டுகள் காத்திருந்தார். பொறுமையோடு பெற்றுக்கொண்டார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு பொறுமை வேண்டும். பெற்றுக்கொள்வோமா? வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் அல்லவா? அன்பானவர்களே, வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொள்வீர்களா? ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்களா? அது உங்கள் கரத்தில் தான் இருக்கிறது. விசுவாசத்தை இயக்குங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள், வாக்குத்தத்தங்களின் சுதந்திரவாளிகளாக மாறுங்கள். ஜெபிப்போமா? அன்பும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அருமையான காரியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறேன். நாங்கள் வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு அதை சுதந்திரித்துக் கொள்வதில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். இந்த நாளிலிருந்து வாக்குத்தத்தத்தை உறுதியாக பற்றி கொண்ட ஆண்டவர்களே, நீர் விசுவாசத்தை இயக்கி சாராளும் ஆபிரகாமும் எப்படி பெற்றுக்கொண்டார்களோ, ராஜ்யத்தை எப்படி மற்றவர்கள் பரிசுத்தவான்கள் சுதந்திரித்துக் கொண்டார்களோ, எப்படி சிங்கங்களின் வாய்களை அடைத்து போட்டார்களோ, அதே போல நாங்களும் வாக்குத்தத்தத்தின் மூலமாக அநேக காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் சாதிக்க கிருபை பாராட்டுவீராக, அனுக்கிரகம் பாராட்டுவீராக. பொறுமை எங்களுக்கு தேவைப்படுகிறது. நீர் உண்மை உள்ளவர் என்ற நம்பிக்கை தேவைப்படுகிறது. அவிசுவாசம் அகன்று போக வேண்டும், சந்தேகம் அகன்று போக வேண்டும், விசுவாசத்தில் வல்லவர்களாக வேண்டும், உம்மை மகிமைப்படுத்த வேண்டும். அப்பொழுது எல்லா வாக்குத்தத்தங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு பயனளித்திருக்கும் என்று நம்புகிறேன். அப்படியானால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் நல்லவர். ஒரு அடைக்கலான் குருவிகளை பற்றி ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். என்ன வாக்குத்தத்தம்? அடைக்கலான் குருவில ஒண்ணு கூட தேவனுடைய சித்தம் இல்லாம நிலத்துல விழாது. இந்த ஒரு வாக்குத்தத்தத்தை வைத்து ஒரு ஸ்பேரோ, அதாவது ஒரு அடைக்கலான் குருவி பாடுவது போல் ஒரு கவிஞர் ஒரு பாடலை பாடி வைத்திருக்கிறார். அந்த ஒரே ஒரு வாக்குத்தத்தம் தான். I am only a little sparrow, a bird of low degree, and my life is of little value, but the dear Lord cares for me. I know there are many sparrows all over the world, they are found, but our heavenly Father knoweth when one of us falls to the ground. Though small, we are never afraid. Those weak, we are never forgotten. For we know the dear Lord keepeth the creatures he made. I just fold my wings at nightfall. Wherever I happen to me, our heavenly Father keepeth me, always watching me, so no harm can happen to me. ஒரு சின்ன அடைக்கலான் குருவி ஒரு சின்ன வாக்குத்தத்தத்தை நம்பி இப்படி பாடுவதாக கவிஞர் எழுதி வைத்திருக்கிறார். நாம் எப்படி பாட வேண்டும்? அன்பானவர்களை, பாடுவோம், வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். ஆமென். God bless you.
தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அன்பான நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என அன்பின் வாழ்த்துக்களை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு உண்மை சம்பவத்தை சொல்ல விளைகின்றேன். ஒரு தாயும் மகனும். அந்த தாய் மிகவும் அரும்பாடுபட்டு தன் மகனை படிக்க வைக்கின்றாள். அவனும் தன் தாய்க்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு பயந்து நல்ல ஒரு பையனாக வளர்ந்தான். அவனுக்கு வெளிநாட்டிலே ஒரு வேலை கிடைத்தது. தன் தாயை ஆறுதல் படுத்துகிறான். அம்மா, கொஞ்ச நாட்கள் நான் போய் அங்கே வேலை செய்துவிட்டு திரும்ப வந்து ஒரு நல்ல சின்ன வீட்டை கட்டி உங்களை மகிழ்ச்சியுடன் வைத்து பார்க்க நான் ஆசைப்படுகின்றேன். எனக்காக நீங்க பட்ட கஷ்டத்திற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறேன். சிறிது காலம் சென்று வருகிறேனே என்று கேட்கின்றான். தாயும் ஒத்துக்கொள்கின்றாள். அம்மா, உங்களுக்கு தேவையான எல்லா பணத்தையும் உடனடியாகத்தானே நான் அனுப்பி வைக்கிறேன். அதை வைத்து இனிமேல் வெளி வேலை செய்யாமல் சந்தோஷமாக இருங்கள் அம்மா என்று சொல்லிவிட்டு அவன் சென்று விட்டான். அவன் நல்ல வேலை பார்க்கின்றான், அனுப்பி வைக்கின்றான் டாலர்ஸ். தாய் அதை திறந்து பார்க்கின்றாள். ஓ, என் மகன் உயிரோடு இருக்கிறான் என்பதை எனக்கு தெரியப்படுத்தி இருக்கிறான். எப்பொழுதாவது போன் செய்வான். இந்த டாலரை இந்த தாயார் என்ன செய்வார்களாம், கிச்சனில் கொண்டு போய் செவிட்டில் ஒட்டி வைத்து விடுவார்களாம். பல லட்சக்கணக்கான ரூபாய்களை அனுப்பி கொண்டிருக்கிறான் மகன். அந்த தாயார் வீட்டு வேலை செய்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். கொடுக்கிற டாலர்ஸை பூரா மாசம் அவன் செலவை குறைத்து கொண்டு அவ்வளவு காசையும் அனுப்பி வைக்கின்றான். தாயார் இப்படியே செய்து கொண்டு வந்தார்கள். கிச்சன் முழுக்க டாலர்ஸா ஒட்டி வைத்து விட்டார். திடீரென்று தாய் சுகவீனப்பட்டார்கள். ஒரு நாள் மரித்தும் போனார்கள். மகனுக்கு தெரிவிக்கப்பட்டது. கதறி அழுதவனாக ஓடோடி வருகின்றான். தன் தாயாரின் காலருகில் அமர்ந்து கதறி அழுகின்றான். அங்கே உள்ள யாருமே அவனிடம் பேசவில்லை. அவனுக்கு காரணம் புரியவில்லை. எல்லோரும் உன் தாயை கொன்றுவிட்டாயே என்று சொல்லுகிறார்கள். அதிர்ச்சி அடைந்தான். என்ன செய்வது என்றே தெரியவில்லை. ஏன் இப்படி சொல்லுகிறார்கள் என்று திகைத்து போனான். சரி, தண்ணீர் குடித்து வரலாம் என்று அவன் கிச்சனுக்கு போனவன் அதிர்ந்து போனான். செவர் முழுவதும் டாலர்ஸ் ஒட்ட வைக்கப்பட்டிருந்தது. தன் தாயார் இறந்ததற்கு காரணம் இப்பொழுது தெரிந்துவிட்டது. மற்றவர்கள் தன்னோடு பேசாமல் இருப்பதற்குரிய காரணத்தையும் அறிந்தவனாய் மற்றவர்களை அழைத்து, பாருங்கள் என் தாயார் செய்த காரியத்தை என்று காட்டி கதி கலங்கி போனான். ஆம் அன்பானவர்களே, இப்படித்தான் ஆண்டவர் நமக்கு நன்மைகளை வாரி வழங்குவதற்கு, அப்படியே நன்மையால் நம்மை நிரப்புவதற்கு ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். இந்த தாயார் செவுத்தில் ஒட்டி வைத்தது போல ஆண்டவரிடம் சென்று நாம் நன்மையான ஈவுகளை கேட்காமல் பெற்றுக்கொள்ளாமல் நாம் குறைகளோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, தேவனிடத்தில் போனால் எல்லா நன்மைகளையும் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். எந்த ஒரு காரியமும் செய்ய வேண்டாம். கேட்டால் தருகிறேன் என்கிறார். கேட்பதற்கு கூட நமக்கு கடினமாக இருக்கிறது அல்லவா? நன்மையான காரியங்களை இந்த நாளிலே அன்பானவர்களே தேவன் உங்களுக்கு அருளி செய்ய ஆவல் உள்ளவராக இருக்கிறார். சங்கீதம் 85:12 சொல்கிறது, கர்த்தர் நன்மையானதை தருவார். யார் நன்மையானதை தருவார்? கர்த்தர் நன்மையானதை தருவார். கணவன், மனைவி, குடும்பம், பிள்ளை, பெற்றோர், பிள்ளையை எல்லாம் இருக்கிறாங்க. அவர்களும் நமக்கு நன்மையானதை தான் தருகிறார்கள். அது ஓரளவுக்குத்தான். ஆனால் நாம் விரும்புகின்ற எல்லா நன்மைகளையும் தரக்கூடிய ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். கணவனிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியாத நன்மைகளை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளலாம். மனைவியிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியாத நன்மைகளை நம் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ளலாம். பெற்றோர்கள், பிள்ளைகள் யாரிடத்திலும் பெற்றுக்கொள்ளாத நன்மைகளை ஒருவரிடத்தில் நிச்சயமாக உறுதியிட்டு சொல்லுகிறேன், ஆணித்தரமாக சொல்லுகிறேன், பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் நன்மையானதை தருவார். அதை எப்பொழுது தருவார்? அது இன்றைக்கே தருவார். இன்றைக்கு எப்பொழுது தருவார்? இந்த நேரமே தருவார். அன்பானவர்களே,
நன்மையான ஈவுகளை தருகின்ற கர்த்தரிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். யாக்கோபு 1:17 நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரலோகத்தில் உள்ள ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. பரலோகத்திலிருந்து ஒருவன் ஒன்றை பெற்றுக்கொள்ளாவிட்டால் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. பரலோகத்திலிருந்து தான் ஒருவனுக்கு நன்மை வர வேண்டும். மனிதர்கள் தயவினால் கிடைத்தாலும் கூட அது தேவன் தான் அதை உண்டாக்க வேண்டும். அந்த தயவையும் ஆல் குட் கிஃப்ட்ஸ் அரவுண்ட் அஸ் ஆர் சென்ட் ஃப்ரம் ஹெவன் above. So thank the Lord for all his love. தேவனுடைய அளவற்ற அன்பிற்காக நன்மையான ஈவுகளை பரலோகத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து உண்டாக்கி இறக்கி தருகின்றாரே, அவருக்கு நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நன்மையான ஈவுகளை பரலோகத்திலிருந்து அருளி செய்கிறார். பரலோகம் எவ்வளவு பெரிய ஒரு உலகம், அங்கிருந்து அருளி செய்கிறார். நன்மை யார் செய்வார்? சங்கீதம் 119:68 தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். தேவன் ஒருவர் தாங்க நன்மை செய்கிறவராக இருக்கிறார். தீமைகள் அவரிடத்தில் இல்லை. எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி பாதுகாக்கிறார். ஆத்மாவை தீமைக்கு விலக்கி பாதுகாக்கிறார். தீமைகள் அணுகாமல் பாதுகாக்கிறார். நன்மைகள் செய்கிற தேவன் கர்த்தர் ஒருவர்தான். அவர் இந்த உலகத்தில் ஜீவித்த காலத்தில் என்ன செய்தார்? நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அவர் நன்மைகளின் உறைவிடம். நன்மைகள் தேவையானால் அவரிடத்திலிருந்துதான் நமக்கு கிடைக்கும். நெகேமியா 5:19 எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் அப்படின்னு சொல்லும் பொழுது அது எப்போ சொல்லணும் தெரியுமா? நாம் ஆண்டவருக்காக அநேக ஊழியங்களை செய்துவிட்டு, அநேக காரியங்களை செய்துவிட்டு, தியாக மனப்பான்மையோடு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இல்லத்திற்கு செல்லும் பொழுது நாம் அப்படி சொல்ல வேண்டும். என்ன சொல்ல வேண்டும்? நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். உமக்காக நான் காரியங்களை செய்தேனே ஆண்டவரே, எனக்கு நன்மை உண்டாக நீர் என்னை நினைத்தருளும் என்று நாம் கேட்க வேண்டும். அன்பானவர்களே, நீங்கள் ஆண்டவருக்கென்று ஏதாகிலும் காரியம் செய்துவிட்டு இல்லத்திற்கு சென்றால் நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் என்று கேளுங்கள். சரி, இந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேதம் காட்டும் வழிகள் என்ன என்று பார்ப்போம். நன்மைகள் நன்மைகள் என்று கேட்டுக்கொண்டே இருந்தால் தேவன் நன்மைகளை கொடுத்து கொண்டே இருப்பார். ஆனால் சில காரியங்களை நாம் செய்தாக வேண்டும். கண்டிஷனல் பிளெஸிங்ஸ். ஒன்று நாம் செய்தால் ஆண்டவர் அதிகமாக தருவார். என்ன சொல்லுகிறார்? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு நன்மை உண்டாகும். சங்கீதம் 34:10 சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் குறைவுகள் இருக்கிறதா? அப்படியானால் என்ன செய்யுங்கள்? இன்னும் அதிகமாக கர்த்தரை தேட ஆரம்பியுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு என்ன இல்லை? குறைவு இல்லை. என்ன குறைவு இல்லை? ஒரு நன்மை கூட குறைவுபடாது. வசனம் எழுதியிருக்கிற வசனத்தை வைத்துதான் இயேசு கிறிஸ்து சாத்தானை ஜெயித்தார். வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடந்தாலும் அன்பானவர்களே, ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைவுபடாமல் நன்மையான ஈவுகளை பெற்று வாழ வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? ஒன்று செய்யுங்கள், கர்த்தரை அதிகமாக தேட ஆரம்பியுங்கள். உங்கள் வாழ்க்கையின் குறைவுகள் எல்லாம் நிறைவானதாக மாறிக்கொண்டே செல்லும். ஏசாயா 55:6 கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இதுதான் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம்.
கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் வருகையின் காலங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இதுதான் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம். ஆகவே இந்த நாட்களிலே கர்த்தரை அதிகமாக தேடுவோமா? உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் அல்லவா? ஆகவே அன்பானவர்களே, எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் நாம் செல்போனை விடுகிறோமா? செல்போன் இல்லாமல் நம்மளால் இருக்க முடிகிறதா? எங்கு சென்றாலும் அது கூடவே எடுத்து செல்கிறோம். இரவில் படுக்கைக்கு செல்லும் முன்னாடி, பாய் விரிப்பதற்கு முன்னாடி, இல்லை கட்டிலில் சென்று படுப்பதற்கு முன்னாடி செல்போனை எடுத்து கொண்டாந்து வைக்கிறோம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று வசனம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, சற்று தியாகம் பண்ணி தூக்கத்தை கொஞ்ச நேரம் ஆண்டவருக்காக நாம் நிறுத்திவிட்டு எழும்புகிறதுக்கு 1 hour பிஃபோர் எழுந்து அதிகாலையில் மற்ற மனிதர்களோடு பேசுவதற்கு முன்பு, இந்த உலகத்தில் நாம் கடந்து செல்வதற்கு முன்பு, நம் வேலைகளை நாம் தொடங்குவதற்கு முன்பு நம் தேவாதி தேவனோடு முதலாவது பேச வேண்டும். அவரிடத்தில் எல்லா காரியங்களையும் நாம் கேட்டு அவரை துதித்து மனதார ஆராதித்து அவரோடு அவர் பேச நாம் கேட்போம், நாம் பேச அவர் கேட்பார். அதுதான் ஜெப நேரம். ஒரு பாடல் இருக்கிறது. ஆகவே நாம் அதிகாலையில் தேடினால் நிச்சயமாக அவரை கண்டு கொள்ள முடியும். அதிகாலை தோறும் அவருடைய கிருபைகள் புதிய புதிய கிருபைகளாக இருக்கிறது. ஒட்டு மொத்தத்தில் பார்க்க போனால் அதிகாலையில் தேடுகிறவர்களுக்கென்று சில ஆசீர்வாதங்களை தேவன் வரைந்து வைத்துள்ளார். அந்த ஆசீர்வாதங்களை அதிகாலையில் தேடும் பொழுது மட்டும்தான் கண்டு கொள்ள முடியும். அதிகாலையில் தேடுகிறவர்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாள் முழுவதும் தேடினாலும் கூட பெற்றுக்கொள்ள முடியாது. அதிகாலையில் தேடுகிறவர் என்னை கண்டடைவான் என்று சொன்னால், மதியானத்தில் தேடுகிறவனும் அவரை கண்டு கொள்ளலாம். ஆனால் ஸ்பெசிபிக்கா சொல்லி இருக்கிறபடியால் அதிகாலையில் சற்று நேரம் தேவனுக்கென்று நம் வேலைகளை தொடங்குவதற்கு முன்பு தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவருடைய பிரசன்னத்தை பெற்று அவருடைய கிருபையை பெற்று அந்த நாளை தொடங்குவீர்களானால் அதில் ஒரு விசேஷித்த மகிமையும் ஆசீர்வாதமும் இருக்கிறது. அன்பானவர்களே, அதிகாலையில் ஜெபிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஆசீர்வாதங்களை, கிருபைகளை நான் பல பேருடைய வாழ்க்கையில் என் கண்ணார பார்த்திருக்கின்றேன். நிச்சயமாக அதிகாலையில் தேடுகிறவர்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள தவறவே மாட்டார்கள். கண்டிப்பாக அதிகாலையில் தேடி பாருங்களேன். ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் ஆசீர்வாதம் சற்று வித்தியாசமானது. சங்கீதம் 55:17, அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் தியானம் பண்ணி முறையிடுகிறேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். ஆண்டவரை தேடுவதற்கு நேரம் கண்டிப்பாக ஒதுக்க வேண்டும். நமக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரங்கள் கொடுத்திருக்கிறார். அந்த நேரத்தில் ஆண்டவருக்கென்று எவ்வளவு நேரம் நாம் ஒதுக்குகிறோம்? இன்ஸ்டன்ட் பிரேயர் ஆகிவிட்டது. உலகம் இன்ஸ்டன்ட் உலகம். காப்பியிலிருந்து எல்லாம் இன்ஸ்டன்ட். ஜெபம் கூட அப்படி ஆகிவிட்டது. வேகமாக ஓடி செல்வது, கேலண்டரில் ஒரு வசனத்தை வாசிக்காமலும் அர்த்தம் தெரிந்தும் தெரியாமலும் என்ன வசனம் வாசிக்கிறோம் என்று தெரியாமலும் அந்த நாளை முடித்து விடுகிறோம். எழும்புகிறோம், ஒரு இன்ஸ்டன்ட் பிரேயர் பண்ணி விடுகிறோம். அப்படியல்ல அன்பானவர்களே, தேவனுடைய சமூகத்தில் அவரோடு கூட காத்திருந்து பரிசுத்த ஆவியானவருடைய உதவி கூட அவரோடு பேச வேண்டும், அவரை தியானிக்க வேண்டும். சங்கீதக்காரன் சொல்கிறார், அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் கூட நான் அவரை தியானிப்பேன் என்று. ஏசாயா 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது. நம்மெல்லாம் இரவு எப்போ வரும், தூங்கலாம், நல்ல நிம்மதியாக தூங்கலாம் என்று பல பேர் இரவுக்காக காத்திருப்பார்கள். அதிலும் அந்த தூங்கக்கூடிய டைமுக்காக காத்திருப்பார்கள். ஆனால் ஏசாயா சொல்லுகிறார், இரவில் கூட நான் உம்மை தியானிக்கிறேன். என் ஆத்துமா
உம்மையே வாஞ்சித்து கொண்டிருக்கிறது. மான்கள் நீரோடையை வாஞ்சிப்பது போல என் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுகிறது என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். அன்பானவர்களே, நன்மையான காரியங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தேவனை தேட வேண்டும். அடுத்த காரியம் என்னவென்றால், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை அருளி செய்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 128:1-2. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். நன்மை மட்டுமல்ல, பாக்கியம் சேர்ந்து உண்டாயிருக்கும். கர்த்தர் சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார். எப்பொழுது? கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். அன்பானவர்களே, கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்து நடப்பது என்றால் என்ன? பொல்லாப்பை விட்டு விலகுவது, தீமைகளை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அநியாயம், பொல்லாப்பு, தீமைகள் போன்ற தேவையற்ற காரியங்களை விட்டு விலகும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம் உள்ளத்திலே தோன்ற ஆரம்பிக்கிறது. அன்பானவர்களே, ஆகவே கர்த்தருக்கு பயப்பட்டு நடந்தால் பாக்கியமும் நன்மையும் சேர்ந்து நம்மை அணைத்துக் கொள்ளும். சங்கீதம் 34:9. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. ஏன் அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை? நன்மையை தந்து விடுவார். நன்மைகள் தந்துவிட்டால் என்ன போய்விடும்? குறைவுகள் மறைந்துவிடும். ஆகவே அவருக்கு பயந்து நடக்க வேண்டும். சங்கீதம் 31:19. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. அவருக்கு பயந்தவர்களுக்கு தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. அன்பானவர்களே, உலகத்தில் எந்த மனிதரும் உங்களுக்கு அவ்வளவு பெரிய நன்மையை சொல்ல தர முடியும்? சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் ஒருவரால் தான் அவ்வளோ பெரிய நன்மையை நமக்கு தர முடியும். அவருக்கு பயந்தவர்களுக்கு, அவரை நம்புகிறவர்களுக்கும் அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. ஆகவே கர்த்தருக்கு பயப்படுவதோடு கூட அவரை நம்பினால் அவர் நமக்கு வைத்திருக்கிற நன்மை மகா பெரியதாக இருக்கிறது. அடுத்து, ஆலயத்தை நாட வேண்டும். பலர் ஆலயத்திற்கு செல்லுவதில் குறைபாடுள்ளவர்களாக இருக்கிறார்கள். சபைக்கூடு வருவதை விட்டுவிடாதிருங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆலயத்தை நாட வேண்டும், ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். வீட்டிலே டிவியிலேயே ஆராதனையை பார்த்துவிட்டு இருந்து விடலாம் என்று எண்ணக்கூடாது. பார்ப்பது தவறல்ல, ஆராதனை. ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். சங்கீதம் 65:4. உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். ஆலயத்திற்கு செல்வதினால் ஆலயத்திலே நாம் பல நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடிகிறது. அன்பானவர்களே, ஆலயத்திற்கு நாம் செல்ல வேண்டும். சங்கீதம் 84:10. 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதை தெரிந்து கொண்டேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். சங்கீதம் 27:4. நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, ஆலயத்திற்கு செல்லும் பழக்கத்தை விட்டிருந்தால் தயவு செய்து புதுப்பித்துக் கொள்ளுங்கள். ஆலயத்தில் நாட்டப்பட்ட ஒலிவமர கன்றுகளைப் போல, பச்சையான ஒலிவமர கன்றுகளைப் போல நாம் இருக்க வேண்டும். ஆலயத்திற்கு செல்லுவதை தவிர்க்க முடியாத காரணங்கள் இருக்குமானால், உடல்நிலை குறைவாக இருக்குமானால், இல்லை நடக்க முடியாத நிலை இருக்குமானால், ஆண்டவர் அதற்கேற்ற ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆனால் ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியம் எல்லாம் தந்திருந்தோம் நாம் ஆலயத்திற்கு செல்லாமல் மனம்போன போக்கில் நேரத்தை கழிப்பதை விட்டுவிடுங்கள். அன்பானவர்களே,
ஆலயத்திற்கு சென்று ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தரை ஸ்தோத்தரிப்பவர்களுக்கு, துதிப்பவர்களுக்கு, மகிமைப்படுத்துகிறவர்களுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை வழங்குகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 103:1-2-5 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. 5ஆம் வசனம், நன்மையால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். நன்மையால் வாயை எப்படி திருப்தியாக்க முடியும்? பிரியாணி சாப்பிட்டால் வாய் திருப்தியாகும். நன்மையால் வாயை திருப்தியாக்குகிறார். சற்று சிந்தித்து பார்த்தேன். இந்த வாய் குறை சொல்வதை விட்டுவிடும். எப்போ? அவர் நன்மையால் நிரப்பும் பொழுது நன்மையைத்தானே நாம் சொல்ல முடியும். குறை சொல்வதற்கு வழி இல்லாமல் வாயை ஆண்டவர் என்ன செய்கிறார்? நன்மையே பேசும்படியான அளவுக்கு நன்மையால் திருப்தியாக்குகிறார். ஆகவே ஸ்தோத்தரிக்க கற்றுக்கொள்வோம். அடுத்து அவர் சொல்லுகிறார், வாயை காத்து கொள்ளுகிறவர்களுக்கு அவர் நன்மை கொடுக்கிறார். சங்கீதம் 34:12-13 நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கவட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். வாய் பேசுவதிலே, மனம் போன போக்கிலே புறங்கூறுதலோ குறை கூறுதலோ இல்லாதபடிக்கு தேவையான காரியங்களை ஒரு தடவை பேசுவதற்கு முன் பல தடவை யோசித்து பேச வேண்டும். சங்கீதம் 141:3 கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளை காத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 17:3 என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 39:2 நான் மௌனமாகி ஊமையனாய் இருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன் என்று சொல்லுகிறார். நாவை காத்து கொண்டால் நன்மையை பெற்றுக்கொள்ளலாம். மிகுதியான பேச்சு நல்லொழுக்கத்தை கெடுக்கும். மிகுந்த சம்பாஷணையில் பாவம் இல்லாமல் போகாத அன்பானவர்களே, நல்லவர்களுக்கு கர்த்தர் நன்மை தருகிறார். சங்கீதம் 125:4 கர்த்தாவே நல்லவர்களுக்கும் செம்மையான இருதயம் உள்ளவர்களுக்கும் நன்மை செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இத்தனை வழிகளில் கர்த்தர் நமக்கு நன்மையானதை தர விருப்பமுள்ளவராக இருக்கிறபடியால் அந்த நன்மைகளை இந்த நாளிலே நாம் பெற்றுக்கொள்ள நம்மை அர்ப்பணிப்போமா? அன்பும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, நன்மையான ஈவுகளை எங்களுக்கு அருளி செய்கிற தேவனே, நன்மையானதை தருகிற தேவனே, நீரளிக்கும் நன்மையால் எங்களை திருப்தியாகிற தேவனே, சீயோனிலிருந்து எங்களை ஆசீர்வதித்த நன்மைகளை அனுப்புகிற தேவனே, பரலோகத்திலிருந்து நன்மைகளை உண்டாக்கி அனுப்புகிற தேவனே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நன்மையை பெற்றுக்கொள்ளும் வழிகளை எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறீர். உம்மை தேடும் பொழுது, உம்மை நம்பும் பொழுது, உமக்கு பயப்படும் பொழுது, ஆலயத்திற்கு சென்று உம்மை ஆராதிக்கும் பொழுது நன்மையான ஈவுகளை நீர் தருகிறீர். அதை நாங்கள் பெற்று அனுபவிக்க கிருபை செய்வீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு பலனளித்திருக்கும் என்று நம்புகிறேன். அப்படியானால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஒரு பாடல் ஆவியானவர் எனக்கு தந்தார். அந்த பாடலை பாடுகிறேன், கேளுங்கள். ஒரு கிறிஸ்தவனுக்கு இன்பமான நேரம் வேண்டும், மகிழ்ச்சியான நேரம் வேண்டும், பரவசமான நேரம் வேண்டும். அதைத்தான் இந்த பாடல் சொல்லுகிறது. எந்தன் வாழ்வில் இன்பமான நேரம் ஒன்று உண்டு, எந்த நேசர் இயேசுவோடு நான் பேசும் நேரம் அது. எந்தன் வாழ்வில் மகிழ்ச்சியான நேரம் ஒன்று உண்டு, தேவன் தந்த வேதத்தை நான் தியானிக்கின்ற நேரம் அது. எந்தன் வாழ்வில் பரவசமான நேரம் ஒன்று உண்டு, எந்த நேசர் இயேசுவை நான் துதிக்கின்ற நேரம் அது. இந்த அனுபவங்களை உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் பெற்றுக்கொண்டு தேவனை துதிப்பதிலும், தேவனோடு பேசுவதிலும், வேதத்தை தியானிப்பதிலும் நீங்கள் நேரத்தை செலவிடுவீர்கள். ஆனால் நன்மையானவைகள் உங்களை வந்து அடையும். God bless you. ஆமென். அல்லேலூயா. எங்கள் வாழ்வில் இன்பமான நேரம் ஒன்று உண்டு, எந்த நேசர் இயேசுவோடு நான் பேசும் நேரம் அது. ஆகா என்ன இன்பம், சொல்லி முடியா இன்பம். ஆகா என்ன இன்பம், சொல்லி முடியா இன்பம். எந்த நேசர் இயேசுவோடு நான் பேசும் நேரம்.
எந்த வாழ்வில் மகிழ்ச்சியான நேரம் ஒன்று உண்டு. தேவன் தந்த வேதத்தை நாம் தியானிக்கும் நேரம். என்ன மகிழ்ச்சி சொல்லி முடிய மகிழ்ச்சி. என்ன மகிழ்ச்சி சொல்லி முடிய மகிழ்ச்சி. தேவன் தந்த வேதத்தை நாம் தியானிக்கும் நேரம். எந்த வாழ்வில் பரவசமான நேரம் ஒன்று உண்டு. எந்த இயேசுவை நான் துதிக்கின்ற நேரம். என்ன பரவசம் சொல்லி முடிய பரவசம். என்ன பரவசம் சொல்லி முடிய பரவசம். எந்த இயேசுவை நான் துதிக்கின்ற நேரம். Thank you.